வாழ்க்கையில் என்னடா சோதனை மேலே சோதனையாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த வீக் எனக்கு போயிட்டுருக்கு. அந்த சோதனை என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போல்லாம் அதிகமாக நான் ஒன் பாட் ரைஸ் தான் பண்ணுறேன். ஏன்னா அதை சோறு குழம்பு பொரியல்னு எடுத்துகிட்டு போனோன்னா அழுகுறாரு. அதனால் வந்து தக்காளி சாதம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஆம்லேட் லஞ்சுக்கு பண்ணிவிட்டு காலையிலேக்கு வந்து பட்டர் முட்டை சேவை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி 2 பாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. சோதனை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. டிஸ்கவரி கார்டன்ஸில் வீடு பார்த்துருந்தோம், உங்களுக்கே தெரியும். இப்போ மூவின் ஆகிற டைம் வந்துருச்சு. கடைசியாக லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி, இல்லை அந்த வீடு ஆல்ரெடி இருந்தவங்களே ரினியூ பண்ணிட்டாங்க, நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து இப்போ காலி பண்ணணும், ஆனால் இப்போ போகிறதுக்கு வீடு இல்லை. ஸோ இப்போ வந்து வீடு சர்ச்சிங்கில் தான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் மண்டேலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் போய் அங்கேயும் இங்கேயும் வீடு பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல இப்போ வரைக்கும். முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட எப்படியாவது வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால நாங்கள் இருக்க எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். துபாய் ரெசிடென்ஷியலில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் புரோக்கர்ஸ் கிட்ட சொல்கிறது, பையூத்து, அப்புறம் டுபிசல், எஃபி என்னென்னத்துலேயோ தேடிட்டு இருக்கோம். சரி, ஒரு ஹோப்பில் கண்டுபிடிப்போமோன்னு பார்ப்போன்ட்டு. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு நாங்கள் பர்கர் வாங்கி நானும் அண்ணாவும் அங்கேயே சாப்பிட்டுட்டு பாவாக்கும் அன்னிக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வீட்டில் டின்னர் பண்ணி சும்மா லிமிட்டாக வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.